வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. பங்காளி, இனிமேல் இந்த திருட்டு தொழிலை விட்டுட்டு இந்த மாதிரி பால் பாக்கெட் போட்டு உழைச்சி சாப்பிடுவோமே. டாய், பால் பாக்கெட்டை திருடி சாப்பிடலான்னு சொல்லு, அது கரெக்டு. ஆனால் உழைச்சு கழிச்சுன்ற வார்த்தை உன் வாயில் வந்தது உன்னை தூக்கி போட்டு மறிச்சு விடுவேன். சரி, உனக்கே வர்றேன். இன்னைக்கு ஒரு நாள் இந்த பால் பாக்கெட்டை பொறுக்கி பொழப்பு நடத்துவோம். வா. ஆகாக காகா. இப்போ எதுக்கு அதை சொன்னேன்? அது ஒன்றும் இல்லைடா, பிராந்திக்கே அலையிறவனுக்கு பிரியாணி பொட்டலமும் சேர்ந்து கிடைச்ச மாதிரி இந்த பால் பாக்கெட்டை எடுக்கலான்னு வந்த நமக்கு பேப்பரும் சேர்ந்து கிடைக்குது இல்லை, அங்கதான் நிற்கிறான் ஆண்டவன். ஒன்று செய், பேப்பரை நீடு, பால் பாக்கெட் நாடுகிறேன். அதுக்கு ஒரு ஆள் இதுக்கு ஒரு ஆளா போய் எடுறா போட. ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? போய் எடுறா. இழுத்துறவா இழு. வா ஆகட்டும். எடுறா டே. எடுத்து தான் பாருக்கேன். ரொம்ப புதுசால சொல்லிட்டு வாடனே. வட குரங்கு. எடுத்து எடுத்து கை வலிக்குது. பெரிய குடும்பம் நினைக்கிறேன். இருற, ஏன்டா அவசரப்படுற? திருற நானே பொறுமையா எடுக்கிறேன்ல. நான் ஒண்ணுமே சொல்லிடா. அப்புறம் ஒரு மாதிரியா பாக்குறேன். என்னது தெலுங்கு பேப்பர் மாதிரி இருக்கு? ஏன் தமிழா இருந்தா மட்டும் படிச்சிட போறியா? அது கேட்டு போட போட டே. தள்ளி விடாதியா. பங்காளி, எப்படிடா கலெக்ஷனு? என் பால் மார்க்கெட் சூப்பரா இருக்கு. பேப்பர் தான் சரியா போக மாட்டேங்குது. யாராவது வந்து வாங்கினா பார்க்கலாம், இல்லைன்னா பழைய பேப்பர் கடையில் போட்டுற வேண்டியதான். ஒரு கவர் பால் கொடுங்க. பேப்பர் வேண்டா? பேப்பர்லாம் ஒன்றும் வேண்டாம், பால் தான் வேணும். கட்டையில் போறவன் காலங்காத்தால பால் பாக்கெட்டை திருடிட்டு போயிட்டான். பேப்பரையும் திருடிட்டு போனே. அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா. பால் பாக்கெட் போடும்போது தான் பேப்பரும் போட்டிருப்பாங்க. பால் பாக்கெட் எடுத்தவன் பேப்பரும் எடுத்துருப்பாங்கல்ல. இதெல்லாம் ஒரு ஊகம் தான். ஊகண்ணா? டேய், இப்பெல்லாம் தமிழ் கிளாஸ் நடத்த முடியாதுடா. அம்மாவுக்கு பாலை குடுறா, பாவம் புலம்புறாங்கல்ல. அந்த பாலை எடுத்தவன் நாசமா போயிடுவான், கை கால் விளங்காம போயிடும். வாயை பிடிச்சி வடக்கு எடுத்துக்கும், கையும் வாயும் ஒவ்வொன்று கோணி போயிடும். என்ன வேணாலும் சொல்லுங்க. நாளைக்கு வாங்க, 2 பாக்கெட் பாலை வாங்கிட்டு போகலாம். நாளைக்கெல்லாம் நாங்க யாரும் வரமாட்டோம். ஏன் கும்பலா ஊருக்கு போறீங்களா? நாளைக்கு காலையில 4 மணிக்கு பாலையும் பேப்பரையும் நாங்க எடுத்துருவோம். சில்லறையை கொடுங்க. எடுத்தவனையே திட்டுறாங்களே. எடுக்க சொன்னவங்க திட்டவே இந்த அம்மா. இப்ப திட்டுறதுதான் ரொம்ப முக்கியமா? நான் வேணா அந்த அம்மா திட்டுமா? ஒண்ணு வேணா, நாளைக்கு 4 மணிக்கே பாலையும் பேப்பரையும் எடுத்துருவேன் இருக்காங்க. நம்ம பொழப்புக்கு என்ன வழின்னு பாரு. இது இன்னைக்கு ஒரு நாள் கூத்து தான். 2 மணிக்கே போயிடுவேன் நம்ம. சும்மாறா. இங்க பாருடா. என்ன? பிரபல நடிகை வீட்டில் வருமான வரி அதிகாரிகள் சோதனை, பல கோடிகள் சிக்கின. பல கோடி? ஆகாக காகா. அதேதான். ஹலோ, இது கவர்ச்சி புயல் காந்தாஸ்ரீ வீடு தான். நான் உங்க மம்மி தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? திருவோடு ப்ரொடக்ஷனா? பாப்பா இப்ப பூஜையில இருக்கு. இன்னும் 1 ஹவர்க்குள்ள ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க. அப்புறம் டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க. காலையில 10 இட்லி 4 வடை. சட்னிக்கு பதிலா சிக்கன் பாயா ரெடி பண்ணிடுங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆரஞ்சு ஜூஸ், 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பப்பாளி ஜூஸ், 1/2 அன் ஹவருக்கு ஒரு தடவை ஆப்பிள் ஜூஸ். இதெல்லாம் ரெடி பண்ணிடுங்க. என்னது, இதெல்லாம் கலக்கி அண்டால வச்சிட்டீங்களா? ஏங்க, இதெல்லாம் என்னோட டிஃபன். இன்னும் நான் டயட் கண்ட்ரோலே இருக்கிறதுனால அதிகமா சாப்பிடுறது இல்ல. இன்னும் பாப்பா சாப்பிடறத டிசைட் பண்ணல. லிஸ்ட் ரெடி ஆனதும் 1/2 அன் ஹவர்ல சொல்லி அனுப்புறேன். ஏங்க, ஐயா வச்சிட்டீங்களா? பாப்பாக்கு வெயில் ஒத்துக்கலையா? ஷூட்டிங்க ஊட்டில வச்சுக்க சொல்லுங்க. சரி, சொல்றேன். ஹலோ, நான் தான் நடிகை காந்தாஸ்ரீ வீட்டு வேலைக்காரன் பீதாம்பரம் பேசுறேன். என்னது, தலையில துண்டுங்கிற படத்துக்கு பாப்பாவுடைய டேட்ஸ் வேணுமா? ஆமா, லொகேஷன் எங்க? சுவிட்சர்லாண்டா? ஒரு நிமிஷம். எங்க
சுவிட்சர்லாந்துல லொகேஷனா நாம கூட போனதில்ல, என்ன சொல்லலாம்? சரின்னு சொல்லு. அப்ப அந்த திருவோடு கம்பெனி? அவன் கிடக்குறான், அவனை தூக்கி தெருவுல போடு. ஐயோ, ஜூஸ் குடுக்கறதுக்கே அழுகுறான். இவன் எங்க இருந்து சுவிட்சர்லாந்து கூட்டிட்டு போறான்? அவனை விட்டுட்டு இந்த ஷூட்டிங்க்கு கிளம்பலாம். ஓகே சார், எல்லாம் ஓகே. பாப்பாவுடைய ரேட்டு டேட்ஸ் எல்லாத்தையும் நேரம் வந்து பேசிக்கோங்க. என்னது, முதல் நாளே பாப்பா குளிக்கிற சீனா? அப்போ 1 டசன் சிங்கப்பூர் சோப்பு பாப்பாவுக்கும், 1 டசன் ஜப்பான் சோப்பு அம்மாவுக்கும், 1 டசன் வண்ணாரப்பேட்டை சோப்பு எனக்கு ரெடி பண்ணுங்க. நாங்க குடும்பத்தோட குளிக்காம அங்க வந்து குளிக்கிறோம். ஓகே? எங்க சொல்லிட்டேன், நாம குளிக்காம குடும்பத்தோட ஷூட்டிங் போயிடலாம். இந்த தண்ணி சோப்பு இந்த செலவெல்லாம் மிச்சம். சரி சரி, போய் பாப்பாவை எழுப்பு, ஷூட்டிங்க்கு கிளம்பலாம். கண்டிப்பா பாப்பு. ஏன் பங்காளி ஆ? ரைடுக்கு நடிகை காந்தா ஸ்ரீவிட ஏன் தேர்ந்தெடுத்த? அதாவது மற்றவங்கெல்லாம் ஒரு படத்துக்கு 10 லட்சம் ரூபா வாங்குவாங்க, ஆமா. இவ ஒரு பாட்டுக்கு 10 லட்சம் ரூபா வாங்குவா. இவகிட்ட காசு நிறைய இருக்கும். அதனால இவ வீட்டில் போய் அதிரடியா ஆட்டை போட்டு வந்துருவோம். வா. சரி. என்னடா அது, நடிகை வீட்டு வாசல்ல பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான். அதானே. ஏயா, எங்கேயாவது சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசல்லையோ இல்லை பீச்சிலே போய் உட்காந்து பிச்சை எடுக்கக்கூடாது? நான் பிச்சைக்காரன் ஆனதுக்கு இவ தான் காரணம். ஓவர் நைட்டில் உன் சொத்தை எழுதி வாங்கிட்டாள? ஒட்டு துணின்னு இவ்வளோ வச்சு ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்தோட ப்ரொடியூசர் நான் தான். அந்த படத்துல இந்த அம்மா காந்தாஸ்ரீ ஒட்டு துணி இல்லாம டான்ஸ் ஆடினாங்க. யோ, அந்த படம் தான் நல்ல கலெக்ஷன் ஆச்சே. அந்த படம் நல்ல கலெக்ஷன் தான். அந்த படம் ஷூட்டிங்ல ஆத்தாலும் பொண்ணு தின்னு பில் அதிகமாகி இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். மறுபடியும் டேட்டு கொடுத்தாங்கன்னா பிட்டு துணின்னு ஒரு பிட்டு படம் எடுத்து எப்படியாவது போட்ட துட்ட வாரில்லான்னு உட்காந்துருக்கேன். எவ்வளோ பட்டம் உனக்கு புத்தி வரல பத்தியா? வேட்டி கூட இல்லாமல் வீதி வீதியே அலைய போற பாரு. சரி சரி, வா நம்ம வேலையை பார்க்கலாம். ரெடியா இருக்காங்களா? இருக்காங்கடா, போங்கடா. ஹலோ, யார் நீங்க? சாரு சந்தனக்குரியெல்லாம் வச்சிருக்கேன். சாரு கேரளையா? சந்தனம் வச்சா கேரளாக்காரனா? சந்தன மரத்தையே வச்சிருக்கான் வீரப்பா, அவன் என்ன கேரளாக்காரனா? ஓ, ஐ லவ் யூ. ஏதோ பேசணும்னு பேசக்கூடாது. ஏ, ஆளை பார்த்தா பாண்டி பஜார்ல பொம்மை விற்கிறாமே இருக்கீங்க. யார் நீங்க? படா ஹவுஸ். என்னங்கிறாரு? അതായത് വാട്ടർ ടാങ്ക് ഓഫീസ് കുമ്പത്താക്കമാ. சார் என்ன சொல்றாரு? அது ഞങ്ങള് വാട്ടർ ടാക്സ് ഓഫീസർന്ന് சொல்றாரு. நாங்க வாட்டர் டாக்ஸ் எல்லாம் கட்டியாச்சு, போயிட்டு வாங்க. ഞങ്ങള് വാട്ടർ ടാക്സ് ഓഫീസർ അല്ല, ഇൻകം ടാക്സ് ഓഫീസേഴ്സ്. இன்கம் டாக்ஸ் ஆபீஸா? ஐ அம் வெரி சாரி சார். உட்காருங்க, உட்கார்ந்து பேசுவோம். नो, आपके तुमने आपका सोफा सेट, आपके तुमने कूल ड्रिंक्स, आपके तुमने बाप के अड़ती आपका तुम क्या खावा? ஏன் இப்படி கோவப்படுறாரு? அது ஒண்ணுமில்லை, ഞങ്ങള് உட்கார மாட்டோம், சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம், குளிக்க மாட்டோம்னு சொல்றேன். நல்லதா போச்சு. சார் ஒரு சின்ன சந்தேகம். எந்தோ நீங்க இன் பண்ணிருக்கீங்க, சார் இன்னே பண்ணலையே. ஏன் அது சார் ஏன் இன் பண்ணலன்னு கேட்டேன். அது ഞാൻ யோசிச்சு சொல்ல வேண்டாமா? அது இன்கம் டாக்ஸ் ஓஃபீஸில் சேர்ந்து 5 வருஷம் சர்வீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இன் பண்ற கெப்பாசிட்டி கிடைக்கும். அதனால தான் ഞാൻ இன்கம் டாக்ஸ் ஓஃபீஸர். அப்ப அவரு அது அவரு ஷர்ட் வெளியே விட்டுருக்கா இல்லையா, அதனால அவுட்கம் டாக்ஸ் ஆஃபீஸர். சார் ஏன் ஒத்த கண்ணில் பாக்குறாரு? அது ஒண்ணுமில்ல, ஒரு இடத்துக்கு ரைடுக்கு போனப்போ அந்த சாவி துவாரத்து வழியா ஒரு கண்ணை வச்சு பார்க்கும்போது உள்ளே இருந்து சாவியை போட்டு அவர் கண்ணை லாக் பண்ணியாச்சு. ஐயோ பாவம். உங்களுக்கு என்ன வேணும்? அது உங்க வீட்டை சர்ச் பண்ணணும். ஐ எம் வெரி சாரி. நாங்க இந்து சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டோம். சர்ச்சை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்துல கிறிஸ்டின் வீடு இருக்கு, அங்க போய் கேட்டுக்கங்க. இவன் இந்தாடா கூடுதல் உபதிரவிக்கிறான். अरे आपके तुमने आपके गोइंग टू आपके हीरो ने कम क्या आपका सर? என்னங்க சொல்றாரு? அது ஒண்ணுமில்ல, நடிகை காந்தாஸ்ரீ வர சொல்லுங்கிற. அவங்க மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப பார்க்கலாம். ஒரு நிமிஷம், மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது பார்க்க கூடாது. ஏ, அப்புறம் உங்க உசுருக்கு நான் கேரண்டி தர முடியாது. ஏ, துணிந்தவனுக்கு தூக்குமேடை கயத்துக்கிட்டலையா? हाँ, आपके तुमने बाप के बड़ा बड़ा आपके तुमने हेयर कटिंग हो जाओ. இப்ப என்ன சொன்னாரு? அது ஒண்ணுமில்ல, நீங்க எங்க முடி வெட்டுறீங்கன்னு கேட்டாச்சு. நீங்க எங்க வெட்டுறீங்களோ அங்கதான் வெட்டுறேன்னு சொல்லுங்க. ஏதாவது சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லப்படாது. போய் நடிகை காந்தாஸ்ரீ கூட்டி கொண்டு வாப்போம். நீங்க உட்காருங்க. பிராந்தன். अरे आपके तुमने तो आपके बड़ा आपके इनकम टैक्स ऑप्शन कस्टम्स हमके अरे तुम आलो को अम्मा क्या वाई लगाई. பங்காளி, கவர்ச்சி புயல் காந்தாஸ்ரீ வந்தாச்சு. ஹாய். டேய், அந்த சீப்பு கூட நானும் தலை வரைக்கிறேன். மெதுவா ஒரு ரத்தம் வந்துட போகுது. சீ, போடா. தலைமுடி இவ்வளவு சிவப்பா இருக்கே, எத்தனை ஆப்பிள் சாப்பிட்டுருப்பாங்க. இல்லடா, மருதாணி மரத்தையே அரைச்சு தேய்ச்சிருப்பான். சார், இவங்க காந்தாஸ்ரீ அம்மா. காந்தாஸ்ரீ பின்னாடி வராங்க. புஸ்ஸு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இருக்கோ.
காந்தாஸ்ரீ பாக்குறதுக்கு எவ்வளவு கவர்ச்சியா இருக்காங்க. நான் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டுமா? சி, நாம வந்திருக்கிறது இன்கம் டேக்ஸ் ஆபீசர்களா? வாய மூடிட்டு வந்த வேலையை பாரு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்கிட்ட என்ன இருக்குதுன்னு ரேட் பண்ண வந்தீங்கோ? உங்ககிட்ட என்ன இல்ல? கந்தாஸ்ரீ, இந்த வீடு சொந்த வீடா இல்ல வாடகை வீடா? சொந்த வீடு தான். வாடகை வீடு சார். இதெந்தா அது? நீங்களும் வாடகை வீடு சொல்றேன், உங்க வேலைக்காரன் சொந்த வீடு சொல்றேன். அவன் புதுசா வேலைக்கு வந்திருக்கான் சார். ஆமா சார், இந்த வீடு மட்டும் இல்ல, இந்த அசோக் நகர் அடையாறுலாம் இருக்கு பாருங்க, எல்லாமே வாடகை வீடு தான். டெய்லி ஷூட்டிங்க்கு விட்டு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். அங்கெல்லாம் கூட நீங்க வீடு வாடகை விடுறாங்க இல்ல? வாடகை கொடுக்கறதையே வாங்குறேன்னு வளர்றான் சார். ஏய் உள்ள வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா. பங்காளி, காந்தா என்னமா தமிழ கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்க தெரியுமா? உள்ள என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்கலாம் வா. நல்ல ரைடு. ஏண்டா வேமா நீ புறம்போக்கு விட்ட அவ்வளவுதான், உன் மூஞ்சில பீச்சாங்காய் வைக்க. நாங்க வாடகை வீடு சொல்லியிருந்தா சொந்த வீடு நான் சொல்றேன், விட்ட ஆம்பல் எகிரிடுவேன். ஏம்மா, நடிகை காந்தாஸ்ரீ வாடகை வீட்டுல குந்தி நிக்குதுன்னு சொன்னா யாருக்கு அவமானம்? அதான் ஒரு கௌரதியா சொந்த வீடுன்னு சொல்லி வச்சேன். என்ன தப்பா? சோமாரி, உன்னை நான் கல்யாணம் கட்டும் போது பிச்சைக்காரிடா, இப்ப நான் கோடீஸ்வரி. சரிதான். வேலைக்கார சொல்லிட்டு உன்னை வீட்டுல உட்கார வச்சு 3 வேளை மூக்க பிடிக்க சோத்த போடுறேன் பாடா, என்ன சொல்லணும்டா? பங்காளி, தமிழ் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசுறான்னு சொன்னேன், இப்ப என்னடா சொல்ற? பங்காளி, இது பேஜார் பத்தி ரைடு. சல்பக்கா சாபத்திரி குல்லு. வா மடி குனிலாம். ஏய் சோமாரி, மீறி அவன்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவேன், ஜாக்கிரதை. சோத்துக்கு நடு ரோட்ல தான் நிக்கணும். இது என் பொஞ்சாதி கண்டபடி அடிக்குது பேசுது, நீ என்ன பேசினே போற? நீ ஏதாவது பேசுன குத்திடுவேன், ஜாக்கிரதை. பேசு பேசு, உனக்கு இல்லாத உரிமையா? பேசு. நாங்கெல்லாம் வெளியே போறோம், அவங்க எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்காங்க, தலைய சீட்டு வா. நாங்க இன்கம் டேக்ஸ் ஆபீசராக்கோ, இப்படி பாதியில விட்டுட்டு உள்ள போக கூடாது. ഞങ്ങളിപ്പോ ഇൻകം ടാക്സ് സംബന്ധമാ ചില കേൾവികൾ കേൾക്കണം കാந்தாஸ்ரீ. கேளுங்க சார். காந்தாஸ்ரீ, உங்க பேர் என்ன காந்தாஸ்ரீ? காந்தாஸ்ரீ. உண்மையான பேரை சொல்லணும். அது கருப்பாய். அவரை முறைக்க வேண்டாம். உங்க வயசு எந்தா? என்னடா வயசு கேட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? பங்காளி, இவங்க வயசு என்னன்னு தெரிஞ்சுக்க நான் ஒரு புதுமையா கேள்வி கேட்க போறேன். எங்க சுதந்திரம் எப்போ வாங்கினாங்க? 1947. 47 சுதந்திரம் கரெக்டா சொல்றாங்க. அப்ப இவங்க வயசு 56. ஏண்டா 3ஆம் கிளாஸ் பிள்ளைய கேட்டா கூட 1947 சுதந்திரம் கிடைச்சதுன்னு கரெக்டா சொல்லும். அதுக்காக என்ன அந்த பிள்ளைக்கு வயசு 56? அதானே. மரியாதையா வேற உருப்படியான கேள்வி கேளு. இந்த எலெக்ஷன்ல போட்டீங்களா ஓட்டு? எங்க அம்மாக்கு இன்னும் ஓட்டு போடுற வயசு வரல சார். உங்க அம்மைக்கு இன்னும் ஓட்டு போடணும் வயசு வரல? நோ, எங்க அம்மாக்கு இன்னும் 18 வயசு ஆகலன்னு சொல்ல வர்றேன் சார். 18 வயசு ஆகலே? அப்போ உனக்கு எந்த வயசு? 13 தான். போன வாரம் தான் பர்த்டே கொண்டாடணும். 13? அப்போ 5 வயசுல உங்க அம்மாவுக்கு நீ பிறந்த? அப்போ 4.5 வயசுல உங்க அப்பா உங்க அம்மா விட்டு ஓடிட்டாரா? 3 வருஷத்துக்கு முன்னாடி 13ஆவது பிறந்த நாள் கொண்டாடியது நான் பேப்பர்ல படிச்சாச்சு. இத பாருங்க, எங்களுக்கு அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னமோ அதை தான் இப்ப சொல்றோம். உங்க அப்பா என்ன பண்றா? 5 ஸ்டார் ஹோட்டல்ல மேனேஜரா இருக்காரு. பாரிஸ் கார்னர்ல பஜ்ஜி சுட்டு விக்கிறான், 5 ஸ்டார் ஹோட்டல்னு போய் சொல்றியா? நீங்க நடிக்க வரலன்னா என்ன பண்ணிட்டு இருந்திருப்பீங்க? சிவில் இன்ஜினியர் ஆகி பில்டிங் கட்டியிருப்பேன் சார். சித்தால் வேலைக்கு போய் கல்லு சுமந்திருப்ப. உங்களுக்கு அவ்வளவா தமிழ் வராதா? கான்வென்ட்ல படிச்சதுனால அப்படிதான் சார் பேசும். நீங்களா? பேபி சார். பின்ன நீங்களே அப்படி தமிழ் பேசுறேன்? நடிகையோட மம்மினா அப்படிதான் சார் பேசணும். சரி, நமக்கு தேவையில்லாத கேள்வி எல்லாம் வேண்டாம், நமக்கு ரைடு பண்ணலாம். இவங்களே அவங்களையா? இவங்கள ரைடு பண்ணியா அந்த செம்பட்டா விக்கு தான் கிடைக்கும், மாடிக்கு போலாமே. சார், மாடிக்கு போகாதீங்க, அங்க இருக்கிற 2 பீரோல நகையெல்லாம் இல்ல. குட் இன்ஃபார்மர், வா மாடிக்கு போல. மந்தார மலரே மந்தார மலரே நீராட்டு கடி. எக்ஸ்கியூஸ் மீ, நடத்துங்க. எல்லாம் போச்சு இவனாலதான். இந்த வீட்டுல ஒன்னும் நகை இல்லைன்னு சொன்னேன், இவ்வளவு நகை இருக்கு. எங்க வீட்ல ஏது சார் தங்க நகை? எல்லாம் கவரிங் நகை சார். சார், நேத்துக்கு நான் அம்மன் வேஷம் போட்டிருந்தேனா? அரே நீ? சரி. நான் அங்க இருந்து கவரிங் நகை அப்படியே போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் சார். பாப்பாவுக்கு தங்க நகைனா அலர்ஜி, வைரத்துல தான் நகை போட்டுக்கோ. இது அத்தனையும் வைரம். அத்தனையும் வைரமா?
அப்ப ഞങ്ങൾ ഇത് ഓഫീസിലേക്ക് എടുത്തു കൊണ്ടുപോകും. നിങ്ങൾ ഓഫീസിലേക്ക് വന്ന് കണക്ക് കൊടുത്തിട്ട് അവിടെ നീ നഗை തിരിച്ചു വാങ്ങിച്ചു കൊണ്ടുവാ. உங்க ஆபீஸ் எங்க இருக்கு சார்? ஆபீஸ் கார்ப்பரேஷன் ஆபீஸ் தெரியுமா? அதானே? அதுக்கு பேக் சைடு. அதுக்கு பேக் சைடுனா கொசு மருந்து அடிக்கிற ஆபீஸ் தான் இருக்கு. அதேதான் வந்து வாங்கிக்க. சரி നിങ്ങൾ போறேன் வாடா. யாரு அசையாதீங்க, நாங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் ரெய்டுக்கு வந்திருக்கோம். அது நாங்களே இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் ரெய்டு முடிச்சாச்சு. அப்படியா? நீங்க எந்த பிரான்ச்? நாங்க கோயம்பேடு. கோயம்பேடு பிரான்ச்சா? அப்படி ஒரு பிரான்ச் நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. அது இந்த காய்கறி மார்க்கெட் உள்ளில. நாங்க தான் ஒரிஜினல் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ். தோ பாருங்க ஐடென்டி கார்டு. எங்க கிட்ட நல்ல கார்டெல்லாம் இருக்கு, ரேஷன் கார்டு. அதுல பாம் ஆயில், சக்கரை எல்லாமே வாங்கலாம். டேய் எடுத்ததெல்லாம் வச்சிட்டு போடா. என்னடா இது எடுத்ததெல்லாம் கொடுக்க சொல்றான். அதுக்கப்புறம் நமக்கு என்ன மிஞ்சம்? 2 பிராந்தி பாட்டில் உள்ள வச்சிருக்கேன். டேய் எடுத்த பொருளை வச்சிட்டு போறீங்களா? போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவா. ஐயோ போலீஸ் போலீஸ் ஓடுது. அப்பா என்னடா சைக்கிள் போக மாட்டேங்குது? எப்படி போகும்? சைக்கிள் என்னோடதாச்சு, எதுக்கு எடுத்து வந்தா? ஓட்டுறது. சீச்சே அது சைக்கிள்ல காத்துல சார், அதான் அடிச்சு வைக்கலாம்னு எடுத்துட்டு வந்தோம். அது எங்களுக்கு தெரியாதா? போலீஸ்ல சொல்லிடுவோம் பாத்துக்க. சம்பாதிக்க முடியலையே ஏன் பங்காளி. நடிகர் வீட்டுல போனா நிறைய பணம் கிடைக்குன்னு ரைடுங்கிற பேர்ல உள்ள போனோம். அப்புறம் பார்த்தா உண்மையான ஆபீஸ் வந்துட்டாங்களே. டேய் எனக்கு ஒரு சின்ன டவுட்ரா. என்ன? அவனுங்க உண்மையான ஆபீசரே இல்லடா. சச்சே அப்படிலாம் இருக்காதுப்பா. நான் சொல்றத கேளுடா. அந்த கருப்பா குள்ளமா தொப்பையும் தொந்தியுமா சவுப்பு டை கட்டிக்கிட்டு இருக்கான மொட்டை தலையன். ஆமா. அவன் பேரு லட்சுமணன். அவன் சென்ட்ரல் ஜெயில நான் இருக்கும்போது கூட இருந்தான்டா. இருக்காதுப்பா, நீ வேற. டேய் இப்ப நாம 2 பேரும் வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கிற மாதிரி அவனுங்க 2 பேரும் வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஆமா. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. போலீஸ் விசிலடி. வா 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 வா. டேய் லட்சுமணா நின்ட்டா பாரு. நின்ட்டா. எப்படா வந்த சென்ட்ரல் ஜெயில இருந்தே? ஹலோ, நாங்க சென்ட்ரல் ஜெயில இருந்து வரல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். ஐ ஓவரா பேசுறானே. யாரு இவன்? ஏன் மச்சான்? தொழில ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்க. Who are you? Who are you? What is this? Who are you? What is this? என்னடா என்னடா ஓவரா இங்கிலீஷ்ல பேசுற? நீ நானும் ஒரே இடத்துல தானே கழித்தோம், எனக்கு தெரியாதா? நாங்க நடிகை வீட்டுல வந்து தேட்டையை போடலான்னு ஐடியா போட்டா நீ எங்க கிட்ட இருந்து ஆட்டையை போடலான்னு ஐடியா போடுறியா? பொட்டி குடுறா. பொட்டி கொடுக்க முடியாது. டேய் தர முடியாது. குடுறா. ஏய் உனக்கு தனியா சொன்னா பொட்டி கூட தர முடியாது. அடிங்க பொட்டி குடுறா. போடா நடந்து போடா. டேய் போங்கடா. போ. நாங்க போக மாட்டோம். போலீஸ் விசிலடி. எதற்கு விசில் அடிச்சதுக்கே ஓடுறானுங்க இவனுங்கெல்லாம். எங்கடா திருடி முன்னேற போறானுங்க? எந்த தைரியத்துல இவ்வளவு பெரிய பெட்டி எடுத்து வந்தானுங்க? அதெல்லாம் ஒரு குருட்டு தைரியம் தான். ஆகாக காகா. அதேதான். அப்படி ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன். வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.